அன்பை திருப்பி என் ஆவியை காத்துக்கொண்ட இன்பத்திற்கே இணையே பராபரமே எவ்வுயிரும் என்னுயிர் போல் எண்ணி இறங்கி நின் தெய்வ அருட்கரணி செய்யாய் பராபரமே. அதுதான் போல இந்த எழில் பேரணியின் தலைவராக இருக்கக்கூடிய ஐயா உட்பட செயலர் ஐயா உட்பட பொருளாளர் மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய மேடைகள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இருக்கையில் உள்ள உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இருக்கை கூட்டி என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இன்னைக்கு வந்துங்க இங்கே வரதான் என்னுடைய ப்ரோக்ராம். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு இந்த கழகத்துக்கு இங்கே வந்து, அதனால கண்டிப்பாக இங்கே வந்து ஒரு பார்வையாளராக வர இருந்த நான் இரவு 9:40 மணிக்கு ஐயா தொலைபேசியில் அழைத்தார்கள். நீங்கள் வந்து இந்த மூங்கில் துறைகள் இருக்கக்கூடிய இந்த நூலுக்கு ஒரு திறனாய்வு செய்யணும் அப்படின்னு கேட்டாங்க. என்னுடைய வழக்கு என்னன்னாங்க, யார் எது கேட்டாலும் முடியாதுன்னு சொல்லவே மாட்டேன். உடனே எஸ் சரி அப்படின்ட்டுருவேன். கல்லூரியில் கூட அப்படித்தாங்க. என்னுடைய முதல்வராகட்டும் எது சொன்னாலும் முதல்ல ஓகே சரி அப்புறம் நான் இது முடியுமா அப்படின்னு நான் சிந்தனை செய்வேன். அந்த வகையில் ஐயா சொன்ன உடனே கண்டிப்பாங்க ஐயா அப்படின்ட்டு நான் அப்புறம் நான் வந்து கவிதை ஐயா சொன்னாங்க. கவிதை ஒன்று எழுதும் பொழுது முடியாது என்ற சொல்லின் காலை உடைப்போம், முடியும் என்ற சொல்லுக்கு காவடி எடுப்போம் அப்படின்னு ஒன்று எழுதினேன். இது போல நம்மளால் முடியாதது எதுவும் இல்லை. ஐயா 9 மணிக்கு சொன்னாங்க, எங்ககிட்ட நூல் இருக்கா ஐயா கொடுத்தாரு, ஆனால் எங்கே வச்சேன்னு தெரியல. 2 மாதத்துக்கு முன்பு அந்த நூலை கொடுத்தாங்க. அதை அப்படியே படிச்சுட்டேன். ஒரு எழுத்தாளரோ ஒரு கவிஞரோ நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நூலை வாங்கின அன்னைக்கு குறைந்தது ஒரு 20 பக்க நாள் படித்தாதான் அந்த நூலுக்கும் அந்த ஆசிரியர் நூல்கள் கொடுக்குறாங்க, அதை வாங்குறோம், வாங்கி அப்படியே போட்டோம். ஒரு வேதனை என்னன்னாங்க, நான் கம்பராமாயணத்தில் பாலகாந்தன் ஒரு கவிதை நூல் எழுதினேன். 250 பக்கத்துக்கு நல்ல இந்த ரேக்கருங்க. அதை வந்து கவர் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த பிரிக்க முடியாததுக்கு கவர் பண்ணி ஒரு நாள் பார்த்தா பழைய புத்தக கடையில் அந்த நூல் அப்படியே பிரிக்காமல் இருந்தது. நான் பழைய கடையில் ஏதோ கம்பராமாயண நூல் இருக்கா புதுசாக வந்துதான் கேட்பேன். அப்படி கேட்க முடியுங்க, என்னுடைய குட்டியை எடுத்து வந்திருக்கு அப்படின்னாங்க. அதை பார்த்தோன்னே நொந்துட்டேன். என்னடா இது, நம்ம கொடுத்த யாரோ கொடுத்த புக்கை பிரித்து கூட பார்க்கல, பிரித்து கூட பார்க்காம அப்படியே ஒரு பழைய புத்தகங்களில் போகிறாங்க அப்படின்னா அந்த எழுத்தாளர்களுக்கும் அந்த எழுத்துக்கு என்ன? அதனால ஐயா போன்றவர்கள் கவிதை நூல் சிறுகதைகள் இதெல்லாம் நம்ம படிக்கணும். படிக்கிற வழக்கத்தை நம்ம ஏற்படுத்திக்கணும். இன்னைக்கும் உடைய இதுவரை நான் தினந்தோறும் 1 மணி நேரம் படிப்பேன். 25 ஆண்டுகளுக்கு முன்பு நான் வாங்கின குமுதம் பக்தி சக்திகளெல்லாம் அப்படியே அதை பயன் பண்ணி அத்தனை ஒரு கிட்டத்தட்ட 100 புக்கு பயன் பண்ணி வச்சு அதை டெய்லி படிச்சுட்டு இருக்கேன். எங்கள் கல்லூரி நகைச்சுவையாக சொல்லுவோம், ஒரு பையன் வந்துங்க பணத்தை வீட்டை எங்கே வச்சாலும் எடுத்துருவோம். அவங்க அம்மாவுக்கு ரொம்ப வருத்தம். அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாங்க, என்னங்க நம்ம பையன் பணத்தை எங்கே வச்சாலும் எடுத்துறானே, நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க அப்பா சொல்கிறார், ஒன்றும் பண்ணாத, அவன் படிக்கிற புத்தகத்துக்குள்ள வச்சு புத்தகத்தில் வச்சா எத்தனை நாள் ஆனாலும் அப்படியே இருக்கும் அப்படின்னாங்க. அதுபோல் அந்த நூல்களை படிக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்தணும். ஐயா அவர்கள் திறனாய்வு செய்தார். இப்பொழுது திறனாய்வு செய்த ஐயாவுடைய நூலை நான் திறனாய்வு செய்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு பெருமை பாதியாருக்கே பாதியார் தான் நீங்கள். ரெண்டாவதுங்க, கங்காதேவிதா செய்ய ரொம்ப வந்து நம்மளை ரொம்ப புகழ்ந்துட்டார். எனக்கு 9:30 மணிக்கு இதை சொன்னாங்க. நான் புத்தகத்தை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கே 10:30 மணி ஆயிடுச்சு. 10:30 மணிக்கு படிக்க ஆரம்பிச்சு தூங்கிட்டேன். காலையில் எழுந்திரிச்சு ஒரு 1/2 மணி நேரம் பார்த்தேன். ஏற்கனவே படித்து கொஞ்சம் ஞாபகம் இருக்குது. அதை வச்சுட்டுங்க இந்த தங்கமான கதைகள், ஏன்னா தங்க ஆரோக்கியதாஸ் ஐயா எழுதினா அது தங்கம், ஏன்னா அவர் பேர்லேயே தங்கம் இருக்கு. அந்த கதைகள் எல்லாமே நம்ம மனசில் தங்கக்கூடிய கதைகள், அது தங்கமான கதைகள், தங்கக்கூடிய கதைகள். அப்படிப்பட்டவர் எழுதின அதாவது சில பேருக்கு பேச்சாற்றல் இருக்கும், சில பேருக்கு எழுத்தாற்றல் இருக்கும். ஆனால் பேச்சு
எழுத்து எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு பன்முக திறன் கொண்டவர் ஐயா அவர்கள். நடிப்பு பாட்டு அதே போல ஐயாவுடைய பெரிய குணம் என்னன்னா பிறரை பாராட்டுவது. அது யாருக்குமே இருக்காது. பாராட்டக்கூடிய மனசு தாய் உள்ளம்ங்கிறது சில பேருக்கு இருக்கும். நாங்கள் பட்டிமன்றத்தில் நாங்களாம் பேசும்பொழுது சாதாரணமாக ஏதோ சொன்னா கூட கை தட்டி சிரிப்பாரு. நமக்கு ஒரு அப்படியே நம்ம சொன்னது நல்லா இருக்கு ரசிக்கிறாங்க அப்படின்னு ஒரு நமக்கு புத்துணர்ச்சி இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஐயா அவர்கள் எழுதின மொத்தம் 23 கதைகள் எங்களுக்கு எழுதியிருக்காங்க. அந்த 23 கதைகள்ல நான் ஒரு 7 கதைகள் ரொம்ப சுருக்கமாக ஒரு நிமிஷத்தில் அது என்னன்னு நான் சொல்றேன். நீங்க அனைவரும் அந்த புக்கை படிக்கணும். ஏன்னா அடித்தட்டு மக்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகள் சோகங்கள் அது எல்லாத்தையுமே ஒரு மெசேஜ் சொல்லுவார். அந்த கதைகளை கடைசியில் அவ்வளோ அருமையாக இருக்கும். அதில் கூட இந்த ஃபஸ்ட் எடுத்தோன்னே கடைசி கதையை நான் சொல்கிறேன். மூங்கில் துளைகள் அப்படின்னு சொல்லிட்டு, மூங்கிலில் துளை இருந்தால் அப்போ உங்களுடைய கதைகள் எல்லாமே உள்ளாங்குழல் இருந்து வரக்கூடிய ஒளி போல ஒரு இனிமையான கதைகள் அப்படிங்கிறது நமக்கு குறிப்பாக சொல்லிட்டேன். மூங்கில் துளைகள் இது ஐயா நீங்கள் பரோட்டா கடையில் ரொம்ப நேரம் வச்சு வேண்டி பார்த்துருக்கீங்களா? ஏன்னா இந்த கடையிலேயே இந்த கதையில ஒரு பரோட்டா கடை. அந்த பரோட்டா கடையில் இந்த பரோட்டா எப்படி பண்ணுறாங்க, எப்படி பிசைகிறாங்க, ஒரு மூட்டை மாவு எடுத்து அவர் எப்படிலாம் பண்ணுறாரு ரொம்ப அழகாக சொல்கிறாரு. எனக்கு படிக்க என்ன வந்துன்னா ஐயா ஒரு அரை மணி நேரம் பரோட்டா கடைக்கு இந்த பரோட்டா எப்படி செய்யறாங்க அப்படின்னு வந்தது. அதெல்லாம் சொல்லிங்க. அந்த கதையில உழைப்பு நேர்மை இருந்தால் முன்னுக்கு வரலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அழகாக சொல்கிறார் ஐயா. இதில் என்னன்னாங்க அந்த கடையில் வேலை செய்யறது ஆண்டியிருக்கிறவங்க கதையில் வேலை செய்யறது கேரக்டர் நம்ம மனசில் பதியுங்க. ஒரு கதையை படிக்கும் பொழுது அந்த பாத்திரங்கள் நம்ம மனசில் பதியும். அந்த கதையை படிக்கும் பொழுது அந்த பிக்சர் அப்படியே ஓடும். நம்ம கற்பனையில் நம்ம அப்படியே ஒரு பரோட்டா கடையில் உட்கார்ந்து இருக்கிற மாதிரியும் அந்த பரோட்டா அப்படியே அந்த படம் ஓடும். சினிமா படத்தில் கூட இல்லாத மாதிரி நம்ம கற்பனையில் எப்படி வேணாலும் அதை கற்பனை பண்ணி. அதான் கதையோடைய சிறப்பு. கதையோட சிறப்புன்னா நமக்கு தெரிஞ்ச மாதிரி கற்பனை பண்ணிப்போம். கதாநாயகன் எப்படி இருப்பாரு, கதாநாயகன் எப்படி இருப்பாரு எல்லாம் அந்த அளவுக்கு கொண்டு போறது தான் எழுத்தாளருடைய மிகப்பெரிய சிறப்பு. அந்த பரோட்டா கடையில் ரொம்ப அந்த பாண்டியன் கடை பரோட்டா மாஸ்டர் முதலாளி கிருஷ்ணன் ரொம்ப நேர்மையானது. ஏன்னா அந்த கடை நல்லா ஓடுது பிஸ்னஸ். வெறும் பரோட்டா மட்டும்தான். வெளியூர்ல இருந்து வந்தெல்லாம் சாப்பிடுவாங்க. வெளி ஹோட்டல்காரங்க சாப்பிடுவாங்க. ஏன் சாப்பிட்றாங்கன்னா இது என்ன அப்படி டேஸ்ட் இருக்கு, ஏன் இந்த கடை இப்படி ஓடுது அப்படின்னு மற்றவங்க எல்லாம் கூட இங்கே சாப்பிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பாக போயிட்டு இருக்கு அந்த கதையிலையும் கடையிலையும். ஒரு என்ன வில்லன் வராருன்னா கதிரேசன் அப்படிங்கிறவன் அந்த முதலாளிய அவருடைய மச்சன். அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் கதையில திருப்பம். அதாவது இவங்க மேலே பழி சுமக்கிறது. யார் மேலே? பாண்டியன் மேலே குறைவு சொல்றது, குற்றம் சொல்றது. இவர் பணத்தை திருப்பிட்டு அந்த பழியை அவன் மேலே போடுறது, இதேமாரி பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா துணைவியாருடைய தம்பி, அதனால ஒன்றும் கேட்க முடியாது. இப்படி போயிட்டு இருக்கும் பொழுதுங்க என்னடா கதை இப்படியே போகுது, ஒரு காதல்லாம் இல்லையே, அப்படியே ஸ்லோகா கூப்பிட பேர் இருக்கு அப்படின்னு போது ஐயா ஒரு கேரக்டர் கொண்டாடுற ரஞ்சிதம். ஐயா ஆமாங்க ரஞ்சிதம் என்னமா வர்ணிக்கிறாரு அவரு. ரஞ்சிதம் பாண்டியன் நினைக்கிறதும் இவ்வளவு கருப்பா இருந்தாலும் கலையா இருக்காரு, நல்லா இவ்வளவு நல்ல அழகான உடல் அமைப்பு அப்படின்னு அவரு. இந்த ரஞ்சிதம் அவங்கள பத்தி இந்த புக்கை நான் சொன்ன நல்லா இருக்காது. படிச்சு வந்திருக்கேன். அதை படிச்சிடலாம். நேரம் பரவாயில்லைங்களா? அவங்கெல்லாம் படிக்கணும். அதாவது அந்த வார்த்தை அந்த அண்ணன் எப்படி எழுதினாலே எழுதுகிறாருன்னு ஆச்சரியமா இருந்தது. சாப்பாடு ரஞ்சிதம் கருப்பாக இருந்தாலும் தலையாக இருப்பான்.
சிலையாக இருப்பான். சுமாரான துணி உடுத்தினாலும் அது அவனுக்கு அழகாக இருக்கும். ஓரக்கண்ணால் அவனை பார்த்து பட்டு இலையாய் தவளும் புன்னகை சிரிப்பில் அவன் சுற்றி போவான். இதெல்லாம் வந்து நான் சொல்லலைங்க, ஐயா சொல்றேன். அப்புறம் இதுல இந்த என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த அம்மா வந்து சந்தைக்கு போவாங்க. சந்தைக்கு போகும் பொழுது வாரம் ஒரு தடவை வரவங்க பாண்டியன் பார்த்ததுக்கு அப்புறம் இந்த ஹோட்டலுக்கு வாரம் வர ஆரம்பிச்சிட்டாங்க, வந்து சாப்பிட்டு போறதுக்காக. இப்படி போயிட்டு இருக்கும் பொழுது அந்த குடும்பத்தில் பிரச்சனை மச்சனை வந்ததுக்கு அப்புறம் இவங்க மேலே பள்ளி போட்டவுடனே பாண்டியன் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு நாள் சொல்லாமல் இல்லாமல் அந்த கடையை விட்டு வெளியே வந்தார். ரஞ்சிதம் பார்க்குறாங்க, எங்கேயோ காணமேட்டு அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. சில மாதங்கள் கழித்து அந்த ரஞ்சிதம் வந்து அவரை பார்க்குறாங்க. எங்கே பார்க்குறாங்கன்னா, இவர் வந்து ஒரு மூட்டை சுமந்து இருக்கு, பட்கள் கடையாக ரொம்ப சோர்வாக இருக்கிற மாரி பார்க்குறாங்க. ஏன் இப்படி வந்து இதெல்லாம் நடந்தெல்லாம் சொன்னோடனே, நீங்கள் ஏன் கஷ்டப்படுறீங்க, நான் உங்களுக்கு காசு தரேன், நீங்கள் வந்து ஒரு ஹோட்டலில் சின்னதாக ஒரு உணவகம் ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு பணம் கொடுத்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. பண்ணிட்டு அந்த நேர்மை தரம் இதெல்லாம் வச்சு அந்த ஹோட்டல், அந்த சின்ன கடை பெரிய ஹோட்டலாகி அவர் பெரிய ஆளாயிடறாப்புல. இப்போ கடைசியாக கன்க்ளூஷன் என்ன வராரு அப்படின்னாங்க, ஒரு நாள் அந்த கடைக்கு முதியவர் வர வந்து சாப்பிட்றாரு. அந்த முதியவர் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. அந்த பாண்டியன் எங்கேயோ பக்கத்தில் போயிட்டாரு, வேற ஒருத்தர் நல்லா உட்கார்ந்துருக்காரு. அப்போ அந்த படம் மாட்டிருக்கு. அந்த முதியவர் அந்த படத்தை பார்க்குறாரு. பார்த்துட்டு இது என்ன படம், யாரு? உடனே அந்த கல்லாவுக்கிறவர் சொல்கிறாரு, எங்கள் முதலாளிக்கு முதலாளி அவருடைய ஃபோட்டோ தான் இங்கே மாட்டியிருக்கு. என்னுடைய ஓனர் வந்து டெய்லி வரும்பொழுது முதல்ல இங்கே வந்து அவரோட ஃபோட்டோ வணங்கிட்டு தான் தன்னுடைய வேலையை ஆரம்பிப்பார் அப்படிங்கிறாங்க. உடனே அந்த வந்தவர் யார் அப்படின்னா அவரு தான் முதலாளி. கண்ணில் தண்ணி வருது, ஐயோ நமக்கு தெரியாமல் தப்பு பண்ணிட்டோமே, வெளியே அனுப்பிட்டோமே. ஒரு மஞ்சள் பையன் அந்த கல்லாவட்டை கொடுத்துட்டு இதை வந்தால் முதலாளிட்ட கொடுத்துட்டு போயிடுறாரு. வந்தவுடனே இந்த மஞ்சள் பையன் பார்க்குறாப்புல, மஞ்சள் பையன் பார்த்துட்டு உடனே ஓடுறான் இந்த பாண்டியன். அதுக்குள்ளே அந்த கங்கேசன் ஐயோ போயிடுறாரு. அப்போ இது கடைசியாக வந்து அழகாக இந்த கதையில் வந்து கடைசியில் முடிக்கும் பொழுது அழகாக ஒரு அந்த இதுதான் எழுத்துன்னு சொல்கிறதுங்க. அந்த கதைக்கே என்ன பஞ்சு, பூச்சியலால் மூங்கில் துளைகள் விழுந்தாலும் அத்துளைகளில் காற்று நுழைந்து அது இசையாய் வெளியேறி கேட்பவருக்கு இன்பத்தை தருவது போல மனிதர்கள் பெறும் அவமானமும் துரோகமும் வீண் பழியும் நல்லவர்களின் சாதனைக்கு வெற்றி படிகளாய் அமையும். மூங்கில் துளைகளை ராத்திரியெல்லாம் அப்படியே அது என்னமோ நான் வந்து பரோட்டா கடையில் உட்காந்து பரோட்டா சாப்பிட்றேன். அந்த ரோகிணி அந்த அம்மா பரவாயில்ல ரஞ்சிதம்